Hi, hello, welcome to our channel. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Ryka Fashion World. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 17 பார்க்க போறோம். கிளாஸ் 17ல chevron stitch எப்படி போடலாம் அப்படினு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எம்ப்ராய்டரிக்கு தேவையான எல்லா திங்ஸுமே நான் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 2 பேரலல் லைன்ஸ் வரைஞ்சதுக்கப்புறம் 3 டாட் மேலேயும் 3 டாட் கீழேயும் வச்சுருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். த்ரெட்டை வெளியில் எடுத்ததுக்கப்புறமா லெஃப்ட் சைட் டாட்டில் நம்ம த்ரெட்டை வெளில எடுத்துருக்கோம். ரைட் சைடில் இருக்கிற நம்மளோட அந்த டாட்டை அந்த சைட் நீடில் விட்டு அப்புறம் மிடில் டாட்டில் நீடில் விடுறோம். இந்த மாதிரி இப்போ நம்ம த்ரெட்டை வெளில எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு த்ரெட்டை வெளில எடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒரு லைன் மாதிரி உங்களுக்கு ஒரு எம்ப்ராய்டர்ட் கிடைக்கும். அதே மாதிரி மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 3 டாட் வச்சுட்டு அதோட சென்டர் டாட்டில் இருந்து லெஃப்ட் டாட்டில் நம்ம த்ரெட்டை வெளில எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் திரும்பி நம்மளுடைய ரைட் டாட்டடில் நம்ம நீடில் விட்டு திரும்பி சென்டர் டாட்டடில் விட்டு நம்ம நீடில் வெளில எடுப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணுறப்போ மட்டும்தான் லெஃப்ட் சைடில் நம்ம ஃபர்ஸ்ட் நீடில் விட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடில் நீடில் விட்டு சென்டருக்கு கொண்டுட்டு வருவோம். மற்றபடி இனிமேட் நம்ம போடக்கூடிய எல்லா சைடுமே எப்படின்னா சென்டரில் விட்டு லெஃப்ட்டை அப்புறம் தான் ரைட் திரும்பி மிடில். ஸோ சென்டர் லெஃப்ட் ரைட் திரும்பி சென்டர்ன்றது ஞாபகம் வச்சுக்கிறது இந்த செவ்ரான் ஸ்டிச்சில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் மிடில் நீடில் விட்டுட்டு லெஃப்ட் சைட் டாட்டடில் நீங்கள் த்ரெட்டை வெளில எடுத்துகிட்டு திரும்பி ரைட் சைட் டாட்டட்லேருந்து சென்டர் டாட்டுக்கு நீங்கள் த்ரெட்டை வெளில எடுக்கலாம். ஸோ இதுதான் ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ் ஆஃப் செவ்ரான் ஸ்டிச். இந்த செவ்ரான் ஸ்டிச்சை நம்மளுடைய குர்த்தீஸ்க்கெலாம் நம்மளுடைய நெக் டிசைனாக வைக்கலாம். ஸோ குர்த்தீஸ் ப்ளவுஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு எம்ப்ராய்டரி போடணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறவங்களாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஸ்டிச் நீங்கள் நெக்குக்கு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது உங்களுக்கு திரும்பி இந்த ப்ராசஸ் தெளிவாக புரியணுன்றதுக்காக நான் திரும்பி டாட் வச்சு சொல்லித்தரேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் 3 டாட் வச்சுக்கிறேன். ஸோ இந்த 3 டாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே போடுறப்போ மட்டும் சென்டரில் விடாமல் லெஃப்ட் சைடில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரைட் சைடில் இருக்கிற டாட்டட் போயிட்டு அதுக்கப்புறம் சென்டர் வருவீங்க. இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா நான் சென்டரும் லெஃப்ட் சைட் டாட் மட்டும் வச்சு நான் உங்களுக்கு த்ரெட்டை வெளில எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி வெளில எடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் ரைட் சைடில் டாட் வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் திரும்பி சென்டரில் கொண்டுட்டு த்ரெட்டை வெளில எடுக்கிறேன். ஸோ த்ரெட்டு எப்போவும் நம்மளுடைய நீடலுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கீழே இருக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்ரான் ஸ்டிச் வராது. ஸோ இதே மாதிரி தான் ப்ராசஸ் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். மிடில் லெஃப்ட் அண்ட் ரைட் தென் மிடில். ஸோ இதுதான் செவ்ரான் ஸ்டிச்சோட ப்ராசஸ். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சு போட்டுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டிச். உங்களுக்கு எந்த ஒரு பிளெயின் குர்த்தீஸ்க்கா நெக் டிசைன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப சிம்பிளாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் போடலாம். இப்போ நம்ம ப்ரீ ஒர்க் பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் செவ்ரான் ஸ்டிச் ஒரு பேராஷூட் மாடலில் அந்த பேராஷூட் பலூன் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு டிசைனாக நான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரெட் கலர் த்ரெட்டில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே செவ்ரான் ஸ்டிச் தான். அண்ட் எல்லோ கலரில் யூஸ் பண்ணியிருக்கிறது பேக் ஸ்டிச். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.